அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. இதுதான் இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை. ரோமர் 8:28. எல்லா காரியங்களும் நமக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் என்ன செய்கிறது? நம்பிக்கை இருக்க, விசுவாசம் இருக்கா? ஒரு நோய் வந்தாலும் எதுக்கு தான்? அதுவும் நம்பிக்கை பாஸ்டர். எல்லாமே அதற்கு தான் பைபிள் சொல்லி இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு எல்லாம் நன்மை உண்டாக அனுமதிக்கிறபடினால தான் தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலேயும் என்ன செய்ய என்ன செய்யணும்? சொல்லுங்க. ரொம்ப ஒன்றும் அசம்பந்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாவற்றிலேயும் என்ன செய்ய? பேசினாலும் ஸ்தோத்திரம், நிந்தித்தாலும் ஸ்தோத்திரம், கண்ணீரோட வச்சாலும் ஸ்தோத்திரம், நம்மளை ஏமாற்றிட்டு போனாலும் எல்லாவற்றிலையும் அது தேவனுடைய ரகசியம் இருக்கு, நமக்கு தெரியாது. அப்படி நமக்கு தெரியாமல் இருக்கிறபடினால எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரத்தை நம்ம செய்தா, அல்லேலூயா அதிகமா சொன்னா எல்லா அல்லல்களும் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? எப்போதும் தேவனுடைய காடானாலும் சரி மேடானாலும் சரி அல்லேலூயா சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நம்ம போக போக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? தீர்ந்து கொண்டே போகும். இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்ய போகிற விசுவாசத்தை வளருங்கள். அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் அந்த நன்மைகளை தருவாராக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை 2 சாமுவேலுடைய சரித்திர புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 24:16. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதனாகிய நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் தான் வரத்தான் செய்கிறது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு தீமைகள் வரத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. இதை யோபுடைய சரித்திர புத்தகத்துல பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லி இருக்கிறதுனா, மாம்சம் அவனில் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் வரைக்கும் அதற்கு என்ன உண்டு? துக்கம் உண்டு. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம சரீரத்துல இருந்தா நமக்கு பலவீனம் நிச்சயமாக உண்டு. சில சின்ன சின்னதான கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். இதை ஆண்டவரை தேடினாலும் சரி தேடினாலும் சரி தவிர்க்க முடியாது. அதே போல் நம்முடைய ஆத்துமா நமக்குள் இருக்கிற வரைக்கும் அதற்கு என்ன உண்டு? துக்கமே இல்லாதவர்கள் பார்த்துருக்கிறீங்களா? துக்கமே இல்லைன்னு சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? எனக்கு துக்கமே இல்லை பாஸ்டர், நான் எப்போது எப்பதான் இருப்பேன். இருக்கிறீங்களா? முகம் சிரித்தாலும் இருதயத்தில் அநேக என்ன வச்சிருப்பாங்க? துக்கம் வைத்திருப்பாங்க. அதுதான் ஆண்டுடைய பிள்ளை. முகம் எப்ப பார்த்தாலும் சிரிப்பா இருக்கணும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு. அதுக்காக சிரிச்சுட்டே அலையக்கூடாது. சிரிச்சுட்டே அலைஞ்சா அதற்கு பேர் என்னது? சிரிப்பு பைத்தியம் அர்த்தம். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கும். பார்த்த உடனே இவரோட தேவனுடைய பிள்ளை. சில இடங்கள்ல போகும்போது சிலர் பார்த்த உடனே அடையாளம் கண்டுடுவாங்க. நீங்க பாஸ்டர் தானே அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாஸ்டர் தானே அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா சில பாஸ்டரை பார்த்த உடனே ஆவியில கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு தெரியாத ஆவியில கனெக்ட் ஆகும். ஆவியில அவங்களுக்கு சொல்லுவார், ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு. அநேக இடத்துல கேட்டிருக்காங்க, நீங்க ஒரு பாஸ்டர் தானே கேட்டிருக்காரு. ஆனா பொதுவா பாஸ்டருக்கான அடையாளம் என்கிட்ட இல்லை.
பாஸ்டர்னா ஜிப்பா போட்டுக்கணும், ஒயிட்டு தான் போட்டு போகணும், மீசையெல்லாம் உள்ள வந்து எடுத்துருக்கணும் அப்படிலாம் சில கொள்கையில சிலர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியும், ஆனா என்னை பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியாது. ஆனா அநேகர் கேட்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய முகத்துல தேவனுடைய பிரசன்னம் வந்து என்ன செய்கிறது இருக்கிறது. உங்களுடைய முகம் பிரகாசமா இருந்தா, உங்களுடைய முகத்துல தேவ பிரசன்னம் இருந்தா, உங்களை பார்த்தாலே சாத்தான் நிச்சயமாக பயப்படதான் செய்வான். ஏனென்றால் சாத்தான் இருளுக்குரியவர், ஆனால் தேவன் வந்து ஒளிக்குரியவர். ஒளிக்கும் இருளுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் ஒளியுடைய ஜீவியத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாத்தான் உங்களை விட்டு ரொம்ப தள்ளியே தான் இருப்பான். அப்ப இந்த பூமியில வாழ்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் தீமை என்று சொல்லி வரத்தான் செய்கிறது. வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். அங்கே ஒரு சாபம் வந்தது. இந்த சாபத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தேவனுடைய தூதன் மூலமாக அழிக்கப்படுறாங்க. ஆனா இந்த தேவனுடைய தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போதும், நீ இப்போது உன்னுடைய பட்டயத்தை நிறுத்து என்று சொல்லி சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே நமக்கு விரோதமாக சில தீங்குகள் வந்து வரும்போது ஆண்டவர் அவைகளை தடுத்து நிறுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இயேசுவினுடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. இந்த நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் அது இயேசு ஒருவரையே கடைசி வரைக்கும் தேட முடியும். ஆணுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே நம்பிக்கை தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே நம்பிக்கை. இந்த ஒரே நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மேலே நாம் வைத்திருக்கும் போது நம்முடைய சிந்த அங்கங்கள்லாம் போகவே போகாது. சில வேளைகளில் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக சாத்தான் நம்மிடத்துல என்ன செய்கிறான், செயல்படுகிறான். சாத்தான் நம்மிடத்துல வந்து வேலை செய்கிறான். நாம் அவிசுவாசம் வருகிறதான வேளையில் எல்லாம் நாம் சொல்ல வேண்டியது, அப்பாலை போ சாத்தானே, என்னிடத்துல உனக்கு இடமில்லை. என்னில் இருக்கிறதான தேவன் மகா பெரியவர், உன்னில் இருக்கிறதான தேவன் மகா பெரியவர். அந்த மகா பெரியவர் இருக்கிறபடினால்தான் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதான ஜனமே, உனக்கு நிகரான ஜனம் பூமியில. இந்த வார்த்தையை சொன்னாலே நமக்கு மகிழ்ச்சி வரும், இந்த வார்த்தையை சொன்னாலே உற்சாகம் வரும். ஏன்னா நமக்கு நிகரான ஜனம் பூமியில யாருமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் மிகுந்த வல்லமை பிரதனான தெய்வம். அவரை வச்சு எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு சாத்தானும் ஒண்ணுமே செய்து விட முடியாது. ஏனென்றால் அவருடைய வல்லமைக்கு ஈடு என எந்த இடத்துல, எந்த மனுஷனிடத்துல எங்கேயுமே கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை ஆண்டவர் அநேக இடங்களிலே அதை நிரூபணம் பண்ணி இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். உங்களோடு இருப்பதை விட உங்களுக்குள் இருப்பதுதான் மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சிலரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆனா சிலருக்கு உள்ள வந்த ஆண்டவர் இல்லை. சிலருக்கு உள்ள ஆண்டவர் இருக்கவே இல்லாது இருக்கும் போது அவர்களால் அநேக காரியங்களை மேற்கொள்ள முடியாது. வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறதான தேவன். மேல் மட்டுமல்ல, எல்லாருக்குள்ளே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்க வந்து வாசித்து பார்க்கும் போது புதிய ஏற்பாட்டினுடைய ஜனங்களாகிய நாம் வந்து மேன்மை உள்ளவர்கள். ஏன் அதைதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு அதிக விசேஷித்த மேன்மையானது ஒன்றை நமக்காக ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நீங்க வந்து பார்க்கும்போது அதற்கு ஆலயத்துலதான் ஆண்டவர் வந்து இருப்பார். சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவன் தேவன் ஆலயமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கீகரித்தது சாலமோன் கட்டினதான தேவாலயத்தை தான். எனவேதான் இஸ்ரவேல் எங்கே இருந்தாலும் சரி அவன் அங்கே போய் தான் தொழுது கொள்ள முடியும்.
ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிறதான காலம் இதுவாக இருக்கிறது. அதற்கு அப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல தேவனுடைய ஆலயம் இயேசு. அதற்கு அப்புறமாக சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக ஆலயம் வந்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இப்போது ஆலயம் யார்? இப்போது ஆலயம் யார்? நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். எனவே தான் வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். உங்களுடைய இருதயம் கெடுக்கப்படும் என்றால், உங்களுடைய இருதயம் அநீதத்தினாலும் அநியாயத்தினாலும் பொல்லாப்பினால் நிரப்பப்படும் என்றால், தேவன் தங்கி இருக்க வேண்டியதான இந்த ஆலயம் என்ன செய்யப்படுகிறது? கெடுக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக சமாதானமாக மகிழ்ச்சியாக இந்த பூமியிலே ஜீவனம் பண்ண முடியாது. தேவன் தங்குகிறதான ஆலயம் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்துல தேவன் இருக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு உள்ள ஆண்டவர் இருக்கும்படியாக விரும்புகிறார். மனுஷன் இருப்பான், சில வேளைகள்ல போவான், நினைத்தா இருப்பான், நினைத்தா வந்து வரமாட்டான். அநேக வீடுகளில் அன்பு பாராட்டி வருகிறதான ஜனங்கள் ஒன்று 4 நாள் வருவாங்க, அடுத்த வந்து அவர்களை பார்க்க முடியாது. மற்றவர்கள் கேட்பாங்க, வந்தாங்க ஒரு நாள், இப்போ காணலையே, அவர்களுக்கு என்னாச்சும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் விரும்பினால், நீங்கள் அவரை அழைத்தால் அவர் உங்களுக்குள் நிரந்தரமாக நிலையாக அவர் வாசமாய் இருப்பார். இந்த ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு உள் இருப்பது எதற்காக என்றால், உங்களுக்கு விரோதமாக வருகிறதான தீங்குகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக. மனுஷன் சந்தோஷமாக இருப்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். மனுஷன் வந்து வேதனைப்படுவது, மனுஷன் கண்ணீர் விடுவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் வேதனைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஆனா கேட்கிறாங்க அவங்க, ஆண்டவர் ஏன் என்னை வந்து இப்படி வேதனையில் வைத்திருக்கிறார்? ஏன் இப்படி வந்து கண்ணீரில் வந்து வைத்திருக்கிறார்? ஆண்டவரா கண்ணீரில் வைத்திருக்கிறார்? இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வேதனைக்கு காரணமே யார்தான்? அவர்கள் தான். நாம் நம்முடைய குறைகளை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னுடைய மகிழ்ச்சியின்மைக்கு நான் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதான பலவீனத்திற்கு நான் தான் காரணம், என்னுடைய சுகவீனத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி ஒரு மனுஷன் அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுவான் என்றால், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை எடுத்து காட்டுவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தங்களில் இருக்கிறதான குறைகள் தெரிகிறதே இல்லை, மற்றவரிடத்தில் இருக்கிறதான குறைகள் பெருசா தெரியுது. ஆனா அந்த பிரச்சனைக்கு காரணமே அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனா அவர்கள் யாரை குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க? மற்றவர்களை குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க. இது நம்முடைய ஆதி பிதாவாகிய எங்கிருந்தே வருகிறது? ஆதாம் இடத்துல இருந்தே வருகிறது. ஆதாம் இடத்துல ஆண்டவர் கேட்கும் போது சொல்றான், என்னுடைய மனைவி என்ன சாப்பிட சொன்னான்னு. அந்த மனைவி இடத்துல கேட்டா அவ சொல்றா, சாத்தான் என்னை வஞ்சித்தன்னு சொல்லி சொல்றான். இன்றைய வரைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய தவறை வந்து என்ன செய்யறது இல்ல, உணர்ந்து கொடுக்கிறது அல்ல. ஆண்டவர் நமக்கு விரோதமாக வருகிறதான தீங்குக்கு மனஸ்தாபப்பட வேண்டுமானால் வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். எரேமியா 8ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தமாய் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனுமே இல்லை. மற்றவர்கள் செய்கிறதான பொல்லாப்பை குறித்து நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவருடைய பொல்லாப்பு உங்களை அதிகமாக வந்து பாதிக்காது. நீங்கள் செய்கிறதான பொல்லாப்பு மட்டும்தான் உங்களை வந்து வெகுவாக பாதிக்கும். மற்றவர்கள் செய்கிறதான பொல்லாப்பு எல்லாம்
ஒருவேளை இப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் மாறி போய்விடும். ஆனால் நீங்கள் செய்கிறதா பொல்லாப்பு. வேதம் சொல்கிறபடி உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். அது ஒருபோதும் சும்மா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பொல்லாப்பை அதிகமாக செய்துவிட்டு தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய பேச்சு, தங்களுடைய செயல்பாடு எல்லாவற்றிலையும் அவர்கள் பொல்லாப்பாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேவனிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், பொல்லாத வழியை விட்டு திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு இருக்கிறதான தீமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். வாசியுங்கள், அதே எரேமியாவுல 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். நான் செய்ய நினைத்ததான தீங்குக்கு மனசாப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தந்தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். போது நான் தீங்குக்கு மனசாப்படும்படியாக ஒருவேளை அவர்கள் கேட்டு தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய அளவுக்கெல்லாம் வேறுபாடு இல்லை. பெரிய அளவுக்கு வேறுபாடு இல்லை. வேறுபாடு எதுல இருக்க வேண்டும்னா, சிறு வயதுல இருக்கும்போது சபையில நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர்கள் வேறுபட்டு ஜீவிக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அவருடைய வேறுபாடு வேற. அவருடைய வேறுபாடு அவர்கள் சொல்றாங்க, காத்துல கடத்துல போடக்கூடாது, அடுத்தல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், மருத்துவமனைக்கு போகணும். அவருடைய வேறுபாடு அதுதான். ஆனால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேறுபாடு என்பது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்வது என்றால், அந்த ஜனங்கள் நடக்கிறது போல நீங்கள் நடக்கக்கூடாது, அவர்கள் பேசுகிறது போல பேசக்கூடாது, அவர்கள் செயல்படுகிறது போல் நீங்கள் செயல்பட்டா மற்றவர்களுக்கு உங்களுக்கு வேறுபாடே இல்லை. வேறுபாடு இல்லை என்றால் மற்ற எல்லா நன்மைகளிலேயும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களிலேயும் ஆண்டவர் அவர்களை விட்டு உங்களை வேறுபடுத்தி காட்ட முடியாது. வேதம் சொல்கிறது, நான் உங்களை எல்லா ஜனங்களிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்றால் உங்களுடைய ஜீவியங்களும் மேன்மையான ஒரு ஜீவியமாக மாறணும். எப்படி இருப்பேன், எப்படி நடப்பேன், கோயிலுக்கு வருவேன், ஆண்டவரை தேடுவேன், காணிக்கையை போடுவேன், எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா நீங்க நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேட தேட பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். யோனாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வாசியுங்கள். பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார் என்கிறதா நேரத்துல அவர் அந்த தீங்குக்கு என்ன செய்த மனசாப்பட்ட 4:2 கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் போது. நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இந்த யோனாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நேரே நினிவே பட்டணத்திற்கு போய் நீ ஒரு பிரசங்கம் பண்ணணும். என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாரு? இந்த 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட, நினிவே ஒரு செழிப்பான இடம், அங்க பணக்காரங்க தான் இருப்பாங்க, அது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணமாக இருந்தது. பெரும்பாலும் இன்றைக்கு பார்த்தா எங்கே எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், எங்கே எங்கெல்லாம் செழிப்பு, எங்கே எங்கெல்லாம் மேன்மை இருக்கிறதோ அந்த ஜனங்களுக்கெல்லாம் தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. இந்த நினிவே பட்டணத்துல ஜனங்கள் இதே கதை தான்.
இவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அது மிக செழிப்பான நேர்த்தியான பெரிய பெரிய கட்டடங்களுடனான ஒரு பட்டணமாக இருந்தது. எனவே அந்த ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை என்ன செய்தாங்க. ஆண்டவர் நல்லோரை பார்ப்பார், தீயோரை பார்ப்பார். தீயோரை அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம சிலர் நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே அவர்களை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் சரி யாருக்கு பதில் சொல்லி ஆகணும், ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். சில வேளைகளில் கொஞ்சம் விட்டு பிடிப்பார், போ எவ்வளவு தூரம் போறிய போ அப்படின்னு சொல்லி விட்டு பிடிப்பார். எவ்வளவு பேசணுமோ பேசிப்பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு சிலர் வந்து வச்சிருப்பாரு. ஆனா நேரம் வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பாரு. பாருங்க, இந்த நினைவே படங்களுடைய ஜனங்கள் ஆண்டு கொஞ்ச நாள் விட்டார். இவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இவர்கள் தங்களை கெடுத்து பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க யாருடைய பார்வை விடுது? தேவனுடைய பார்வை விடுது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்ப இந்த தீய ஜனங்கள் மேல கர்த்தருடைய பார்வை விடுது. பார்வை விழுந்த உடனே இவர்கள் அழிக்கப்படுவதற்கு ஏதுவான ஜனங்கள். இந்த ஆண்டவர் இந்த யோனாவிடத்துல சொல்லும் போது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லலாங்க. அவர் சொன்னார், இந்த 40 நாள்ல இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது. ஏன் வந்து அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்லவில்லை என்றால், ஏற்கனவே அவர்களுக்கு நிறைய நேரங்கள் போதகம் பண்ணப்பட்டிருக்கிறது. போதகத்தை கேட்டு 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 இந்த நினைவே பட்டணத்தாருக்கு என்ன வந்தது? அன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது, இருக்கட்டும் கோயிலும் அது போயிடலாம், நேரம் ஆயிடுச்சு 10 போயிடலாம். சிலரெல்லாம் இங்க வந்து மைக்கு போட்டதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் படுக்கையில இருந்து எழும்புவாங்க நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நான். அது பிறகு மெதுவா எழும்பி உங்களுக்கெல்லாம் கோயில், உள்ளூர்காரங்களுக்கும் கோயில் இங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் வெளியூர்ல போற மாதிரி உங்க கோயில் இருக்கும். வெளியூர்ல உள்ளவங்களும் சீக்கிரம் என்ன செய்யறாங்க வந்துடுறாங்க. உள்ளூர் என்னத்த சொன்ன பாசி என்ன சொல்ல, ஆமா உங்களை தான் சொல்றேன், வேற யாருக்கு பிரசங்கம் உங்களுக்கு தான், லேட்டா வர்றவங்களுக்கு தான், நிருசாரமா இருக்கிறவங்களுக்கு தான். சோதகுமார பட்டணம் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாவத்துல ஒரு பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிருசாரமாய் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னா நிருசாரமாய் வாழ்ந்தாங்க. நிருசாரம்னா ஜாக்கிரதை இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய காரியத்துல நிருசாரம். கர்த்தருடைய காரியத்துல வந்து என்ன இல்லை, ஜாக்கிரதை இல்லை. இந்த கர்த்தருடைய காரியத்துல ஜாக்கிரதை இல்லாதபடினால இந்த சோதம் குமார படத்துடைய ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை வந்து அழிக்காம ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாரு? அவர் நீடிய சாந்தமும் நீடிய பொறுமை உலகமான தெய்வம். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியுமா? நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் இருப்பேன், எப்படியும் போவேன், எப்படியும் இருப்பேன். நான் ஜோம்னுவேன். மிஞ்சு போனா பாஸ்கிட்ட தலைகை ஜோம்னேன். மிஞ்சு போனா ஆண்டவரே சொல்லிட்டு உபவாசம் இருப்பேன், தண்ணி கூட குடிக்காம இருப்பேன். ஜாக்கிரதை. சில ஜபங்களை யார் கேட்க மாட்டார். சொல்லப்பட்டிருக்கு, மிகுதியாய் ஜோம் பண்ணினாலும் நான் என்ன செய்வேன், கேட்க மாட்டேன். ஆண்டு ஜோம் சொல்கிறதா வார்த்தைகள் வேதத்தினுடைய வசனத்தில் இருக்கிறது. அதே வேதாகமத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? உன்னுடைய கைகள் எல்லாம் இரத்தத்தினால் கரைப்பட்டிருக்கிறது, தீமையினால் நிறைந்திருக்கிறது, பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதற்கு மனுஷர்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. இப்போ இந்த யோனா தீர்க்கதரிசிய அனுப்பி சொல்றாரு, நீ நினிவே பட்டணத்துல போய் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக போறது 40 நாளுக்குள்ள பிரசங்கம் பண்ண அனுப்புனாரு. ஆனா இவன் எங்க போகல, நினிவேக்கு போகல. எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். தர்சீசுக்கு போறதுக்கு அவனுக்கு சுலபம் கிடைச்சதா? அவன் சுலபம் இருந்தா இருந்தது. கப்பல் கிடைச்சதா? கப்பலுக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் கிடைச்சதா? பணம் கிடைச்சதில்ல. எல்லாம் தருவான். சிலர் நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் சித்தங்களை தடை பண்ணிடுவாரு. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வந்து யாருடைய காரியங்களை தடை பண்ணுவார் தெரியுமா? பயந்து பயந்து ஆண்டவர் சித்தங்கள் எதுவும் செய்திடக்கூடாது. ஆண்டவர் பதட்டத்திலே இருப்பாங்க. சித்தங்களோட காரியத்தை செய்து அதனால நஷ்டத்தை எனக்கு பொறுக்க முடியாது. ஆண்டவர் பதட்டத்திலையும் பொறுமையிலையும் இருக்கிறதான ஜனங்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் அவசரப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில செய்த
எத்தனை காரியங்கள் இன்றைய வரைக்கும் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நினைத்து பாருங்க. சில காரியங்களை சரிப்படுத்த முடியாது. தேவனுக்கு சித்தம் இல்லாம சில காரியங்கள் நம்ம செய்துட்டு நான் ஜோன்றேன் சரியா என்ன சரியா சாகிற வரைக்கும் சில காரியங்கள் வந்து சரியாகாது. சாகும்போது நினைச்சுக்கிட்டே தான் சாக வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டேன் ஆண்டவரே இது சாகிற வரைக்கும் மாறவில்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மறைகிறதான வேலையிலையும் அதை பற்றி நினைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் போறான். ஆண்டவர் போக சொல்றது நினைவைக்கு, இவன் போறது தர்சிசுக்கு போறான். அவனுடைய இருதயத்துல என்ன முடிவு எடுத்துப்பான் தெரியுமா? எங்க போனாலும் என்னதான் செய்ய போறோம், எங்க போனாலும் ஊழியம் தானே செய்ய போறோம், வேலைக்கு போகல, எங்க போனாலும் என்னதான் செய்ய போறோம், ஊழியம் தான் செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு இவன் எங்க போறான்? எப்படிதான் செய்தாலும் ஊழியம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு ஊழியத்தை செய்ய முடியாது. எப்படி செய்யணும்? தேவனுடைய சித்தப்படி. இப்ப பாருங்க, இந்த யோனா வந்து தர்சீசுக்கு போகிறத கப்பல்ல போறான். இவன் நிமித்தமாக இயற்கையே கோபம் கொண்டு விட்டது. இயற்கை, ஒரு மனுஷன் தேவ சித்தத்துக்கு மாறாவது போறான், இயற்கை அங்க வந்து கொந்தளிக்கிறது, கடல் வந்து கொந்தளிக்கிறது, பெரும் காற்று வந்து அங்க உண்டாகிறது, எல்லா ஜனங்களும் பாதிக்கப்படுறாங்க. தேவனுக்கு சித்தமில்லாமல் நடக்கிறதான ஒரு மனுஷன் மூலமாக, ஒரு மனுஷி மூலமாக அந்த குடும்பமே பாதிக்கப்படும். நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலமே வந்து பாதிக்கப்படும். நீங்கள் செய்கிற தொழிலே பாதிக்கப்படும். நீங்கள் செய்கிற வியாபாரமே பாதிக்கப்படும். எல்லாவற்றிலையும் தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோனாவின் நிமித்தமாக, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போனதான ஒரு யோனாவின் நிமித்தமாக அந்த கப்பல்ல இருக்கிறதான எல்லா ஜனங்களும் சங்கடப்படுறாங்க. எல்லாருக்கும் என்ன பயம்? மரணம். எல்லாருக்கும் மரண பயம். ஆனா இவன் என்ன செய்து இருக்கான்? இவன் என்ன செய்து இருக்கான்? இதான் இப்போ நடக்கு. இதான் இப்போ நடக்கு. பிரச்சனைக்குரியவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனைக்குரியவங்க ஒன்று அறியாதவங்க போல இருப்பாங்க. பிரச்சனைக்குரியவங்க கேஷுவலா இருப்பாங்க. பிரச்சனைக்குரியவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவருக்கு தான் பிரச்சனை காரணம் என்பது அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது. எல்லா மனுஷன் மைண்ட் கொண்டு இருக்கிறான் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. ஆனா இந்த தேவனுடைய சித்தத்துக்கு மாறா போகிறதான யோனா மட்டும் நல்லா வந்து கப்பல்ல தலைமை வச்சு எப்படி தூக்கம் வரும்? வருத சிலருக்கு, கேடு செய்யற அனைவருக்கு வருத தூக்கம் எப்படி வருதோ தெரியலையே. சந்தோஷம் வருத எதான் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த யோனாவுக்கு அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு சந்தோஷம் வந்தது. பிறகு இப்படிப்பட்டதான காரியங்களும் செய்யறதுனால சந்தோஷம் வர்றதா என்ன? தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறதான மனுஷன் இன்னைக்கு பூமியில தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஒரு கொஸ்டின் யார்? நான் உங்களை கை வைக்க முடியுமா? தைரியமா இருக்க. என் பிள்ளைகளை நான் உணர்வேன் ஆண்டவரே. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? என் பிள்ளைகளை நான் உணர்வேன் ஆண்டவரே. தைரியமா கை வைக்க முடியுமா? உயர்த்துகிற மாதிரி கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள வரணும். நீங்க தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்தது. நீங்க வாசித்து பார்த்தால் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. 17 24 2 சாமுவேல் 24:17. அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தாவீதுக்கும் சவுலுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க தாவீதை சவுலை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த சவுல் செய்தான காரியத்தை விட தாவீது செய்தான காரியம் வந்து ஆண்டுடைய பார்வையில் மிக பெரிய தவறுகள். சவுல் என்னன்னா ஆண்டு சொன்னதான ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன செய்யல, கீழ்ப்படியல. எனவே ஆண்டவன் ராஜாவா இல்லாதபடி தள்ளி போட்டான். ஆனா தாவீது செய்த காரியத்தெல்லாம் பாருங்க. கொலை, என்னது கொலை, விபச்சாரம் யாருக்கு இருந்தது? தாவீது இருந்தது. ஆனா ஆண்டவர் தாவீதை பெருசா சொல்றாரு. ஏன் சவுலை வந்து பெருசா சொல்லல? சவுல் வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அமலேக்கை வந்து விட்டுட்டான். அமலேக்கை அழிக்க சொன்னார். ஆனா சவுல் வந்து விட்டுட்டான். அது ஆண்டவர் வந்து குற்றம் என்றாரு. ஆனா இந்த தாவீது வந்து கொலை பண்ணதான மனுஷன், சதிப்படி கொலை பண்ணதான மனுஷன்,
திட்டப்பட்டு கொலை செய்த மனுஷன், விபச்சாரம் பண்ணின மனுஷன். ஆனா இந்த தாவீது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீதுக்கு தேவன் பேர்ல ஒரு அன்பு இருந்தது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தது. பாருங்க, தண்டனை வருகிற வேளையில நீங்க என்னத்தான் அடிக்கணும் அவன் ஏற்கிறான். அந்த தண்டனை எனக்கு தாருங்கன்னு கேட்கிறான் அவன். மறுபடியும் வாசிங்க. நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள், இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? தொடர்ந்து, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் இதை ஏற்கலாம். நம்மளாம் தண்டனை வேண்டாம் சொல்றோம். அது சொல்றான், இந்த தண்டனையை நான் என்ன செய்யறேன்? ஏற்றுக்கிடுறேன். எனக்கு தப்பீது செய்யறது யாரும்? தப்பீது செய்யறது நான் தான் செய்யறேன். என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தவறை தான் உணர்ந்து கொள்கிறார்களோ, அன்னைக்கு தேவன் உங்களை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக பார்ப்பார். நீங்கள் எவ்வளவுதான் அம்மி கும்மியா மறைஞ்சாலும், நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும், உங்களுடைய தவறை நீங்கள் உணராத பட்சத்தில் உங்களை ஆண்டவர் நேசித்தலாம் நடத்த மாட்டார். ஆண்டவருக்கு அன்பான ஜனங்கள் தங்களுடைய தவறை நீங்கள் உணர வேண்டும். நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன். அவன் சொல்றான், உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டும் சொல்றான். எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. நான் தப்பு பண்ணினபடினால நான் தண்டனைக்குரியவன் தான். இந்த தண்டனை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறான். எனவேதான் இந்த தாவீதை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். எனவேதான் இந்த தாவீது பண்ணினதான இந்த விண்ணப்பத்தினால அந்த சங்கரிக்கிறதான தூதனுடைய பட்டயத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாம்சம் மனசு விரும்பினபடி வாழ்ந்துவிட்டு குற்றங்களை எல்லாம் அடுத்தவர்கள் மேல போட்டுவிட்டு ரொம்ப கேஷுவலாக வாழ்கிறதான வாழ்க்கை இல்லை. அந்த யோனா கேஷுவலாக அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் அவன் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக போனபடினாலே அவன் கடல்ல தூக்கி போடப்பட்டான். கடல்ல தூக்கி போடப்பட்டான். அவன் பாருங்க, சீட்டு போட்டு பார்க்கும்போது எழுப்பி விட்டு சீட்டு போடுறாங்க, எழுப்பி விட்டு சீட்டு போடுறாங்க. என்ன எல்லாம் கொஞ்சம் சீட்டு இருக்கு, நீ என்ன தூக்கி போட்டு நீ எழுப்பி விட்டு சீட்டு போடுறாங்க. சீட்டு நியாயமான சீட்டு, கள்ள சீட்டுலாம் போடல, ஒரே பேர் எழுதிலாம் போடல. நீங்க நிறைய பேர் சீட்டு போடுறாங்க, ஒரே பேரெல்லாம் எழுதி போடுறாங்க, அப்படிலாம் போடல. ஓப்பன் சீட், கரெக்டாக ஒரு சீட்டு போடுறாங்க. சீட்டு யாருக்குமே விழுது. யோனா மேல விழுந்த உடனே அவன் நாங்களா இதுக்கு காரணம் சொல்லல, அவன் சொல்லிட்டான் என்னை தூக்கி. அவன் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், தேவ சித்தத்துக்கு மாறா போனாலும் அந்த சூழ்நிலை கரெக்டா நிற்குது இவனுக்கு விரோதமா, இவன் ஏத்துக்கிட்டான். என்னை தூக்கி போட்டான்னு என்ன செய்ய? இவ்வளவு நல்ல தேவனுடைய மனுஷன் பாருங்க, என்னை தூக்கி போட்டுருங்க. எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியுமா? தண்டனை எந்த ஒரு மனுஷனும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் ஏற்றுக்கொண்டான். ஆனா இவன் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றான். ஆனா அந்த கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் இவன் மேல என்னது? ஒரு உயிர் அல்லவா? போட்ட என்ன செய்வோம்? செத்துருவோம். ஆழ்நடல தூக்கி போட்டாச்சுன்னா மீன் ஒழிஞ்சிரும். கப்பல்ல ஓட்டுக்கிறதான கேப்டன் அவன் வேகமா கப்பலை ஓட்டுறான். எப்படியாயும் கரையில போய் சேர்ந்துடணும். இவர் ஜீவன் அல்லவா, எப்படி நம்மளா தூக்கி போட? வேற வழியே இல்லை. தூக்கி போடலன்னா கப்பலுக்கு என்ன செய்யறோம்? சிலரை தூக்கி தூர போட்டுறணும், இல்லைன்னா கவனித்துருவாங்க. சிலர் தூக்கி வெளியே விட்டாதான் அந்த கப்பல் தப்பும். அவங்க ரொம்ப வேகமாக தண்டு வச்சுதான் பாக்குறாங்க. ஆனா போக முடியல. கடைசியில வேற வழியே இல்லாம ஆண்டுடைய கையில ஒப்பு கொடுத்து தூக்கி போட்ட மாத்திரத்துல என்ன அவ்வளவு கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. கடல் இப்படி என்ன ஆயிடுச்சு? நீங்க தவறை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற கொந்தளிப்பு அப்படியே அமைஞ்சு, இல்லைன்னா கொந்தளிப்பு அடங்கவே அடங்காது. யார் தவறா இருக்கிறீங்களோ அவர்கள் நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புறதான வரைக்கும் அந்த இடத்துல கொந்தளிப்பு ஒருபோது அடங்க போகிறதே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமெரிக்கையோடு இருக்க வேண்டும். டெய்லி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கை அமைதலும் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் யார் அங்கே தவறு செய்கிறீர்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியே தூக்கி போட்டதான மாத்திரத்துல அங்க மற்ற எல்லாருக்கும் ஃப்ரீயாகி விட்டது. இப்ப அந்த பிரச்சனை யாருக்கு மட்டும் வந்துச்சு? இவன் நிமித்தமாக முதல்ல எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாரும் அழிந்து போகிறதான ஒரு சூழ்நிலை. இப்ப அந்த பிரச்சனை இவனை தூக்கி போட்ட உடனே அது தனிநபர் மேல வந்துட்டு அந்த பிரச்சனை இப்ப யோனாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இப்ப அந்த யோனாவுக்கு ஒரு தெரியும், அவன் ஏற்கனவே சொல்றான், இந்த யோனா ஏற்கனவே சொல்றான், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். அப்ப இதை இவன் அனுபவமாக்கி கொள்கிறான். நாம் சாவதற்கு ஆண்டு விரும்ப மாட்டாரு, ஆனா தவறு செய்துட்டோம். இப்ப அந்த தவறை நம்ம ஒப்புக்கொண்டுட்டோம். இனிமே ஆண்டவரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சொல்றதை நான் செய்யறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை அழிக்க மாட்டார். ஆண்டவர் இவனை தூக்கி உள்ள போடுவது தெரிந்து இவனுக்காக ஒரு மீனை வந்து என்ன செய்யறாரு, ஒரு மீன் ஆயத்தம் பண்ணியிருந்தார். இது சரித்திர சம்பவம், இது ஒரு கட்டுக்கதை, ஒரு சரித்திர சம்பவம். ஒரு மீனை வந்து ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மீன் இவனை வந்து என்ன செய்யுது, இவனை விளைக்கிறதுனால எதுக்கும் அமைதல் இல்லை. இப்போ மீனுக்கு அமைதல் இல்லை. மீனுக்கு செரிமானம் ஆனாதான் அதுக்கு அமைதல் இருக்கும். நம்ம சாப்பிட்டு நமக்கு செரிமானம் ஆக திட்டமிட்டு அடிச்சுட்டு வரோம்ல. இப்போ ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, மீனுடைய வயிற்று கட்டளை கொடுத்துட்டாரு, செரிமான சக்தி வரக்கூடாத ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. செரிமானம் அப்படியே இருக்கணும்ல, ஒரு மாற்றம் இல்லாம எப்படி வெளியே இருந்தானோ அதே போல மீனுடைய வயிற்றுக்குள்ள இப்ப என்ன செய்து இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இந்த வேத பகுதியை வாசித்தால் ஆச்சரியமா இருக்கும். அவன் வந்து அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அவன் தேவனை நோக்கி என்ன செய்யறான், எத்தனை வருஷம் யோனா 2 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து விண்ணப்பம் பண்ணி சரி, நீங்க வந்து அந்த அதிகாரத்துல வீட்டுக்கு வந்து வாசி பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நினைத்து அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. இவன் தேவ சன்னிதானத்துல இருந்து ஜெபம் பண்றான். எங்க இவனுக்கு இப்ப தேவ சன்னிதானம்? மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அவன் ஜெபம் பண்றான். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு என்ன செய்தார், முதல்ல போனாரு, விளங்க சொன்னாரு, விழுந்துச்சு. செரிமானம் ஆகட்டான்னு சொன்னா செரிமானம் ஆகல, அப்படியே முழு ஆளாதான் இருக்கிறான். இப்ப மீனுக்கு கட்டளையிட்டாரு, எங்கோட கட்டுச்சு. ஜெபம் பண்ணா தப்பணும், திரும்பவும் வந்து கடவுளுக்கு கைக்கிறதா மூச்சு முடிச்சு இருப்பான். மீன் எப்போதும் இந்த பெரிய மீன்லாம் ஆழ்கடல தான் இருக்கும். இவனுக்காக அது எங்க பிரயாணம் பண்ணுது, கரைக்கு பிரயாணம் பண்ணுது. பெரிய பெரிய மீன் வந்து கரைகள்ல இருக்காது, பெரிய பெரிய மீன்கள் ஆழ்கடல தான் இருக்கும். இவனை தூக்கி போட்டது ஆழ்கடல் இல்லை. இந்த மீனுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததுலாம் பழக்கம் கிடையாது. ஆனா தேவனை யாரை நடத்துறாரு, மீனை கூட தேவன் நடத்தலாம். ஆனா தேவனுடைய பிள்ளை யாரும் நடத்த முடியல. யார் நடத்த முடியல சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை யார் நடத்த முடியல? தேவன் நடத்த முடியல. ஒரு பாம்பை கடிக்காதன்னா கடிக்காது, ஆனா ஒன்ன பேசாதான் நீ கேட்க மாட்டாரு. ஆமா, ஒரு பாம்பு வந்து கடிக்காதன்னு கடிக்காது. நான் சும்மா சொல்லல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்கத்தை கடிக்காதன்னு கடிக்காது, ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை நீ வந்து பேசாத அமைதலா இருந்து கேட்க மாட்டான். ஆம்பளை சரி பொம்பளை சரி கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம விட அந்த ஜீவன் மேல ஆண்டவருக்கு அன்பு இருக்குமா, நம்ம மேல ஆண்டவருக்கு அன்பு இருக்குமா? ஆண்டவர் யார் அன்பா நடத்துவார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஜனங்களை தான் ஆண்டவர் அன்பு கூர்ந்து நடத்துவார். இந்த யோனா திரும்ப ஜோமணி பாதுகாக்கப்பட்டு இவன் தரையில வந்து இந்த கரையில வந்து அவனை கக்குனதற்கு பிறகு இப்ப தன்னால எங்க போறான். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த யோனா இடத்துல ஆண்டவர் வந்து நிலைக்கு போக சொல்லும் போது, நீ நிலைக்கு போ, இந்த ராஜாவிடத்துல போய் சொல்லு, உன்னுடைய ஆடு வந்து நல்லா இருக்கும், நீ செழிப்பாய் இருப்ப,
நீ உயர்வாய் இருப்ப, நீ மேன்மை அடைப்பான்னு சொன்னா துள்பட்டு ஓடிப்பான். ஏன்னா இது என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. அவன் ஏன் அங்க போகலன்னா ஆண்டவர் அழிவை குறித்துலாம் சொல்றாரு, அழிக்க போறேன் என்பதை சொல்றாரு. எனவே நான் அங்க எப்படி போவது? ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்லிதான் ஆகணும். திரும்ப அவன் போய் ஆண்டு சொல்ற வார்த்தையை சொல்றான், இந்த 40 நாளுக்குள்ள எனது அழைக்கப்பட போகிறது, இனி அழைக்கப்பட போகிறது. அது ரொம்ப செல்வாக்குள்ளதான் பட்டணம். அது சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் எதெல்லாம் கூப்பிடுது? எதெல்லாம் கூப்பிடுது? மனுஷன் கூப்பிடுது. யார் போய் கூப்பிடுது? தேவன் போய் கூப்பிடுது. நிறைய சத்தியங்கள் இருக்கு. மிருக ஜீவன் வளர்க்கமா, ஆனா எல்லாரும் மாதிரி வளர்க்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறோம். நீதிமான் தன் மிருக ஜீவனை பைபிள் இருக்கிற வசனம் நானே எடுத்து சொல்லல. மிருகத்தை வளர்த்துட்டு சாப்பாடு போடாம பட்டினி போட்டுட்டு போனா அது சாப்பாடுக்காக யார் நோக்கி கூப்பிடும்? யார் நோக்கி கூப்பிடும்? வீட்டுல சாப்பாடு போடாம மிருக ஜீவன்களை வளர்த்தால் அந்த சத்தம் தேவனிடத்துல கடந்து போகும்போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அது பாதிப்பாக இருக்கும். வேதம் சொல்ற சத்தியம் நானா சொல்றது இல்ல. மிருக ஜீவன்களை வளர்த்தா அதுக்கு என்ன படும்? ஆகாரம் படும். இங்க பாருங்க, இந்த மிருக ஜீவன்களை யார் நோக்கி கூப்பிடுது? அது என்ன இல்லாதனால ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. அதுக்கு சொல்றோம் அப்படிலாம் தெரியாது. அது ஆகாரத்துக்காக யார் நோக்கி கூப்பிடுது? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. ஆனா இப்போ இந்த ராஜா, அந்த தேசத்தோட பிரபுக்கள், பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லாரும் எதுக்காக வந்து சாப்பிடாம இருக்கிறார்கள் என்றால் தேவனிடத்துல இறக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக. ஒரு பக்கத்துல மிருக ஜீவன்கள், ஒரு பக்கத்துல பிள்ளைகள், ஒரு பக்கத்துல வந்து வயதானவங்க, ஒரு பக்கத்துல பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து யார் தேடுறாங்க? சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. யார் இவங்கெல்லாம் இருக்கும்? பணக்காரங்க. அவங்கெல்லாம் பட்டணத்து வாழ்க்கை வாழ்றவங்க. முதல்ல நல்லா இருந்தது. இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாரு? அழிக்க போறாருன்னு சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் ரெட்டிலும் சாம்பலில் இருந்து தேவனை நோக்கி ஜெபிப்பாங்க. தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சாரு? அழிக்கலையா? அழிச்சாரு? அழிக்கலையா? செய்வேன் என்று சொன்னதான் தீங்குக்கு முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அந்த முடிவை யார் மாத்தினா? ஆண்டவர் மாத்தினாரு. நீங்க நிறைய பேரை இந்த பூமியில விட்டு எடுக்கணும் ஆண்டவர் முடிவு பண்ணது நாட்கள் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. நிறைய பேர் ஆண்டவர் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. இவரை சுவீனமா தான் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க ஆண்டவர் மீது அன்பு வைத்து சில காரியங்களில நீங்கள் நீதி நியாயமாக வாழ்ந்து ஆண்டவர் பார்த்துதான் உங்களை சுலபமா வைத்திருக்கிறார். உங்களை எல்லாம் பொருளாதாரத்துல வீழ்ச்சியில வைக்கணும் ஆண்டவர் விரும்பினார். ஆனா உங்களில சில காரியங்கள் ஆண்டவர் பார்த்தாரு. எனவே உங்களை பொருளாதார காரியங்கள்ல என்ன செய்திருக்கிறாரு? மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா என்றைக்கும் அது நிலைத்து இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் தருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன வேணும்? தெய்வ தெய்வ மயம் சொல்ல இருக்கிறாரு. நல்ல வந்து நம்ம வந்து வருமானம் ஈட்டுறோம், பயத்தோடு நம்ம அந்த வருமானத்தை செலவு பண்ணணும். எல்லாரும் செலவு பண்றது மாதிரி சொல்லுவாங்கல்ல, வீசின கை வெறுங்கை ஆயிடும். அதே மாதிரி அவங்க வந்து வீசி வீசி விளையாடுவாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, பணத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு? பணத்தை பார்த்தா யாராவது பயப்படுவாங்க, சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, பணத்தை பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்கு? ஏனென்றால் எவரிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல
கணக்கு அதிகம் கேட்கணும். பொருளாதாரம் நிறைய வந்து கணக்கு அதிகம் கேட்கப்படதான் செய்யும். கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் சிலருடைய கணக்கு பூமியில கேட்பாரு, அப்ப உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். சிலர் கணக்கு வந்து பூமியில நீங்க வந்து மறைஞ்சு போனதுக்கு நியாயத்திற்கு கேட்பாரு, அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்காது. ஆனா எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்துல இருக்கிறத நீங்க கணக்கு கொடுத்து சில சொல்லுவாங்க, ஏன் பணம் என்ன செய்வேன், அந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து பேசணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த வார்த்தையில உச்சம் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பணத்தை ஆண்டு தந்தார், ஏன் பணம் அப்படின்னு வரக்கூடாது. இது யார் தந்தது? தாழ்வு ஆண்டு எனக்கு தந்திருக்கிறார். நான் இது தகுதி கிடையாது, இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டு தந்திருக்கேன். அப்படி பேச படிக்கணும் நீங்க. அப்பதான் ஆண்டவர் இருக்கிறது ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்கும். அப்போதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்ததை குறித்து அவர் சந்தோஷப்படுவாரு. நீங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததை குறித்து மனசாவப்படுறாரு. எப்படி ஆண்டவர் மனுஷன் பூமியை உண்டாக்கினதற்காக மனசாவப்பட்டாரோ அதே போல சில நன்மைகளை கொடுத்ததற்காக ஆண்டவர் மனசாவப்படுகிறார். ஏனென்றால் இவர்கள் எப்போதும் நான், இது எனக்குரியது, இது என்னுடையது, இப்படியே வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் அதுல பிரியப்படவே மாட்டார். மொத்தத்துல இது யாருடையது? நல்லவேளை நீங்க அப்போஸ்தலருடைய காலத்துல இல்ல. சிலர் அப்போஸ்தலருடைய காலத்துல என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒண்ணும் வைக்க கூடாது. உங்களுக்கு எங்க வந்துடணும்? எங்க வந்துடணும்? நான் அப்போஸ்தலனா இருந்து நீங்க அந்த காலத்துல சபையில இருந்தீங்கன்னா உங்க வீட்டோட எங்க வந்துருக்கணும்? ஆலயத்தில் வந்துருக்கணும். யாரு கட்டுப்பாடுல இருக்கும்? பாஸ்டர் கட்டுப்பாடுல இருக்கும். ஏன்னா பாஸ்டர் அப்போஸ்தலர் பாஸ்டர் கட்டுப்பாடுல தான் இருக்கும். அந்த காலத்துல நீங்க நல்ல வேலை இல்ல, நினைச்சு செத்துருக்கீங்க. இப்படி கொண்டு கொடுக்கணும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் வச்சு ஆண்டுடைய சிறந்த வைக்கணும். ஒருவனும் தனக்குரியது என்று சொல்லவில்லை. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவனும் தனக்குரியதை சொல்லவில்லை, எண்ணவில்லை. எல்லாம் யாருடையது? எல்லாம் ஆண்டவருடையது. எல்லாம் ஆண்டவருடையதை கிருபையாக எனக்கு தந்திருக்கிறாரு. என் உறவினர்களுக்கு இல்ல, என்னோட உடனடிக்கு இல்ல, என்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு இல்ல, சபையில் அடுத்த விசுவாசிக்கு இல்ல, என் கூட வேலை செய்யறவங்களுக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த பயம் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சரியாக நடக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய தீங்குக்கு மனசாப்படணும்னா நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்ய? முதல்ல தெரியல பொல்லாத வழி. ஆண்டவரை நான் இதில் திருந்துவதற்கு எனக்கு கிருபைதாங்க. ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டு புதிய காரியங்களை வெளிப்படுத்தி தர உங்களுக்கு எப்படிலாம் நடக்கணும்னு ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வார்? வெளிப்படுத்த நிறைய வேதவசனங்கள் இருக்கிறது. நான் ரொம்ப நீண்ட நேரம் வைக்க விரும்பவில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. எல்லாரும் வெள்ளங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நாங்கள் எல்லாரும் ஜெபம் செய்யும். ஆண்டவரே, நீங்க தீங்குக்கு மனசாப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தீங்குக்கு நீங்க மனசாப்பட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத வழிகள் எது எது இருக்கிறதோ எனக்கு வெளிப்படுத்தி தாருங்க, எனக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே. நான் திருந்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரிகிறது நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. பக்தன் சொல்றாரு பைபிள்ல, பக்தன் பவுல் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொல்லி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் செயல்படுகிறது உங்களுக்கே சம்மதி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். அதுதான் நீங்க மனம் திரும்பி என்பதற்கான அடையாளம். நான் செய்கிறது, சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாம் சரிதான் என்று சொல்லி நினைத்தால் நீங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வாருங்கள். கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஜீவிகளை எல்லாம் மாற்ற கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர்களை மாற்றும்படியாக வந்து வருகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய பொல்லாத வழிகளை விட்டு உங்களை மனம் திரும்ப செய்யும்படியாக வந்து வருகிறார். கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் வினதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பலவீன பாவினா சுகவீன தேயினா உலகத்தின் மாயையில்
ஆணைந்தழியாமல் பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயில் ஆணைந்தழியாமல் ஒன்றும் சந்திக்க என்னை நடப்பதே என்னை சுதேவனே என்னை நடப்பதே என்னை சுதேவனே அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதான தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து பேசினீர். நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தீங்குக்கு நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அவையிலிருந்து விடுதலை தர வேண்டுமானால் நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப கர்த்தாவே உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஜாக்கிரதை இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஒத்தாசையினால் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் ஒரு நாள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவில் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கடிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே பொல்லாத மனுஷருடைய தீமையான செயலுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வருகை தாமதிக்குமால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து உங்களுடைய நாமத்தை ஆராதிக்கிறவதாக வருகை இருக்குமாறு எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நம்மை வழி நடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.